குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காமர்ஸில் நம்ம கேபிட்டல் மார்க்கெட் 5th லெசனில் கேபிட்டல் மார்க்கெட் பார்த்துட்ருக்குறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதேமாதிரி இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீனிங் அண்டு டெஃபினேஷன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் பையர் அண்டு செல்லர் என்கேஜ் இன் ட்ரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி லைக் பாண்ட்ஸ் அண்டு ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா, கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாண்ட்ஸு ஸ்டாக் விற்கிறாங்க. அதில் யார் ட்ரேடு வியாபாரம் அதில் யார் பண்ணால் பையர் அண்டு செல்லர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மீட் பண்ணிக்கக்கூடிய இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட்டு. கேபிட்டல் மார்க்கெட்டில் பாண்ட்ஸையும் ஸ்டாக்கையும் சேல் பண்ணுறாங்க. அப்போ சேல் பண்ணும்போது பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் அங்கே என்கேஜ் இன் ட்ரேடு ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி லைக் பாண்ட்ஸ் அண்டு ஸ்டாக். அவங்க மீட் பண்ணிக்கக்கூடிய இடத்த தான் என்னங்கிறாங்க, கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி த பையிங் selling is undertaken by participant such as individual and institute அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யார் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பையிங் செல்லிங்கில் இண்டிவிஜுவல் பர்சன் அண்டு இன்ஸ்டியூஷன் அங்கே இருக்கிறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ஃபார்ம் ஆன் இம்பார்ட்டன்ட் கோர் ஆஃப் ஏ கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டமில் கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் கேன் பி டிஃபைன்டு ஆஸ் ஏ மார்க்கெட் ஃபார் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு பை பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, நீண்ட கால கடன் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபண்டை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்து வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. திருப்பி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கள்ட்ட பாரம் பண்ணிக்கிறாங்க. கடன் உதவி பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, திரும்பி அதை வாங்கிக்கிறாங்கங்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ஆஃபர்ஸ் அண்ட் ஐடியல் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஒரு நல்ல எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இட் ரெஃபர் டு ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் த இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பாரோயிங் அண்டு லெண்டிங் மீடியம் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாரி என்ன ஃபெசிலிட்டி நம்மளுக்கு கேபிட்டல் மார்க்கெட் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீடியம் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் ஃபண்டு, நீண்ட கால கடன், அதேமாதிரி நடுத்தர கால கடனை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க மூலதன சந்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லைக் எனி மார்க்கெட் த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கம்போஸ்டு ஆஃப் தோஸ் ஹூ டிமாண்ட் ஃபண்ட் பாரோவர் அண்டு தோஸ் ஹூ சப்ளை ஃபண்ட்ஸ் லெண்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, யார்கிட்ட கடன் யாருக்கு கடன் தேவையாக இருக்குதோ, யாருக்கு கடன் தேவையாக இருக்கோ, யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. அதுக்கு யார் ஒரு பாலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கேபிட்டல் மார்க்கெட்டு அப்படிங்கிறாங்க. கடன் பெறுபவர், கடன் தருபவர். அவங்களுக்கு கடன் பெறுபவர்னாக்கா, நம்ம கடன் கொடுக்குறவங்கனாக்கா அது கேபிட்டல் மார்க்கெட்டாக இருக்கலாம், வேறு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கடன் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, உதவுறாங்க. அதுக்கு மூலதன சந்தி ஒரு நல்ல பாலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கார்டிங் டு அருண் கே தாத்தா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. கேபிட்டல் மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் investment and practice with established links between the demand for and supply of different types of capital gain அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கேபிட்டல் கெயின்னா தமிழில் பல்வேறு வகையான மூலதன ஆதாயங்களின் தேவை மற்றும் அளிப்பிற்கு இடையே தோற்றுவிக்கப்பட்ட இணைப்புகளுடன் நிறுவன முதலீடுகள் மற்றும் செயல்பாடுகளின் ஒரு கலவையே வரையறுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ யாருக்கு தேவையாக இருக்குதோ, டிமாண்ட் அண்டு சப்ளை, டிமாண்ட் யாருக்கு தேவையாக இருக்குதோ, யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆதாயம் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாயம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கேபிட்டல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த முதலீட்டாளர்கள் பயன்படும் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டோட டெஃபினேஷன் மீனிங். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்.